இன்னைக்கு அமாவாசை அப்படிங்கிறதுனால அரசியல் ஆட்டத்தை அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய இஷ்யூலேருந்து தொடங்கியிருக்காரு விஜய். ஆளுநர்கிட்ட அவர் கொடுத்துருக்கக்கூடிய கடிதம் அப்படிங்கிறது எங்கள் அப்பன் புதிருக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு துணைவேந்தர் கிடையாது, அடுத்ததாக வேந்தர். அந்த வேந்தர் யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி எப்படி பேசுபொருளாக மாறி இருக்கோ அதே மாதிரி யார் அந்த பாட்டி யார் அந்த அண்ணன் அப்படிங்கிற வரிசையில் இப்போது தாவேகாவினுடைய தலைவர் விஜய் இணைந்திருக்கிறார். அண்ணாமலையோடு சேர்ந்து அவர் ஆளுநரை சந்தித்திருக்கிறார். அதற்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கு. இது கிடப்பட்ட கேப்பில் என்ன தெரியுமா நடந்திருக்கு? அந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களும் மருத்துவ அறிக்கையும் வெளியாகிருக்கு மாணவி சம்பந்தமாக. இது எல்லாமே ஏகப்பட்ட இஷ்யூஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது. அதை வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதுக்குள்ளே அரசியல் முழுவதுமாக புகுந்துருச்சு. மாணவிக்கு உளவியல் ரீதியான தாக்கமும் அதிகமாக இருக்குது. இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியை வச்சு வாங்க பார்க்கலாம் உறவுகள். இது பிரசாத் சிக்னேச்சர். எஃப்ஐஆர் எப்படி கசிஞ்சது? அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கான அந்த பாலியல் வன்கொடுமை, அதை தொடர்ந்து எழுதப்பட்ட எஃப்ஐஆர், அது எப்படி இந்த ஐபிசியில் இருந்து பிஎன்எஸ்க்கு மாற்றுறதுல எப்படி ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நேஷனல் இன்ஃபர்மேட்டிவ் சென்டர் இதற்கான அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இது டெக்னிக்கல் ஃபால்ட்டு, எங்களுடைய மிஸ்டேக் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது கூடிய விரைவில் கோர்ட்லையும் சப்மிட் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, தேசிய மகளிர் ஆணையத்தின் சார்பாக அவங்களுக்கான அறிக்கையை ரெடி பண்ணுறதுக்காக அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய குழுவும் அமைச்சிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச்சாக நகர்ந்து வரலட்சுமி அவர்கள் வழக்கறிஞராக இருந்து அதற்கு பிறகு சுமோட்டோ கேஸ் ஆகி இன்றைக்கி கோர்ட்டினுடைய கண்ட்ரோலுக்கு இது போயிடுச்சு. ஆனால் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸை வச்சும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மாணவியை வச்சும் இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற குற்றவாளியை வச்சும் இங்கே தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறது ஹாட்டாக மாறி இருக்கு. அண்ணாமலையும் ஆளுநரை சந்திச்சிருக்காரு. நடிகர் விஜய் தாவேகா தலைவராக போய் ஆளுநரை சந்திச்சிருக்கார். இந்த இரண்டு முக்கிய நபர்களும் போய் ஆளுநரை சந்தித்ததற்கு பிறகு தமிழ்நாடு அரசியலில் இன்னைக்கு டே அப்படிங்கிறது வித்தியாசமான களமாக மாறி இருக்கு. தாவேகா தொண்டர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, விஜய் ஆளுநருக்கு கொடுத்தார்ல கடிதம், அந்த கடிதத்தை தாவேகா பெண் நிர்வாகிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சென்னை, கோவை உள்ளிட்ட இடங்கள்ல எல்லாம் கல்லூரி மாணவிகளுக்கு போய் நேரடியாக கொடுத்துருக்காங்க. கல்லூரி வளாகத்துக்குள்ள அந்நியர்கள் நுழைவதற்கு தடை, அது ஒன்று. கல்லூரிக்கு வெளியில் பெண் நிர்வாகிகளோடு சேர்ந்து ஆங்காங்கே ஆண் நிர்வாகிகளும் இருக்காங்க. அதையும் போலீஸார் நோட்டமிட்டு இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது, அதனால் நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறது நல்லது அப்படிங்கிற விஷயம். ஏன்னா திடுதுப்புன்னு ஒரு கூட்டமாக போய் கல்லூரி மாணவிகளுக்கு போய் நோட்டீஸ் கொடுக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது அரங்கேறுது. அதில் யார் லெட்டரில் எழுதியிருக்கா அப்படின்னா, அண்ணன் விஜய் அவர்கள் எழுதியிருப்பதாக செய்திகள் அந்த நோட்டீஸுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த பாலியல் வன்கொடுமை இதற்கு பிறகு இப்படி ஒரு கடிதத்தை ஒவ்வொரு மாணவியிட்டையும் கொடுக்கும்போது அந்த மாணவிகள் அச்சப்பட்டு ஓடக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிச்சு. ஆனால் சில மாணவிகள் அதை வாங்கி படித்து பேட்டியும் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறிச்சு. நம்ம ரெண்டு சைட்லேயுமே நடந்த விஷயத்தை அப்படியே சொல்லிடுவோம். மக்கள் எது நல்லது கெட்டதுங்கிறத பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்படி அந்த பெண் நிர்வாகிகள் எல்லாருமே அனுமதி வாங்காமல் வெளியில் வரக்கூடிய கல்லூரி மாணவிகளிடத்தில் அந்த நோட்டீஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் காவல்துறை எச்சரிக்கை விடுத்தும் அவங்க அதே செயலை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்கள நாங்கள் கைது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கைது பண்ணி அடைச்சி வச்சாங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, வழக்கம் போல் திருமண மண்டபத்தில் போய் அடைக்கி வைக்கப்படுறாங்க. அப்போது டி நகரில் அரெஸ்ட் பண்ணி அந்த திருமண மண்டபத்தில் வச்சுக்கிட்டு இருந்த அந்த பெண் நிர்வாகிகளை நேரடியாக இந்த தாவேகாவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஜி ஆனந்த் நேரடியாக போய் சந்திக்க போகிறார். ஸோ இது ஆல்ரெடி பிளான் பண்ணி செட்டப் பண்ணப்பட்ட ஒரு நிகழ்வு. ஸோ கைது அப்படின்னு சொன்னோன்னா புஜி ஆனந்தை நேரடியாக அனுப்பி வைக்கிறார். இதுக்கு இடப்பட்ட கேப்பில் ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை விஜய் சந்திச்சிட்டாரு. அதற்கு பிறகு அவர் வெளியில் வரும்போது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலை.
ஸோ விஜயினுடைய கடிதம் மட்டுமே இங்கே பேசுபொருளாக மாறுது. ஆளுநர்கிட்ட அவர் கடிதம் கொடுத்துனது இங்கே அரசியலாக மாறிடுச்சு. அதே அரசியல் களத்தில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் போட்டு கல்லூரி மாணவிகள்கிட்ட நேரடியாக போய் கொடுக்கும்போது அது அரெஸ்ட் ஆகுது. ஸோ நிர்வாகிகள் வந்து தாவைக்காவினுடைய நிர்வாகிகள் களமாடி விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி சேட்டலைட் சேனலில் பப்ளிஷ் ஆகுது. அதற்கு பிறகு அரெஸ்ட்டு, புஷி ஆனந்தினுடைய அரெஸ்ட்டு. உடனே விஜய் சைட்லேருந்து ரியாக்ஷன் எப்படி வருது அப்படின்னா, எங்களுடைய நிர்வாகிகளை எப்படி நீங்கள் கைது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான கண்டனத்தையும் அவர் பதிவு செய்கிறார். ஸோ அப்போ இங்கே சமூக நீதினு சொல்லிட்டு அப்போ இங்கே சமூக நீதி காக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வியையும் விஜய் வைக்கிறார். இதுக்கு இடப்பட்ட கேப்பில் மு.க. ஸ்டாலின் திருவள்ளுவர் அவருக்கு பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் கண்ணாடி பாலத்தை திறந்து வைக்கிறதுக்கு அவர் கிளம்பி போயிட்டார். ஸோ தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் அப்படிங்கிறது ஒரு புறம் திருவள்ளுவரை நோக்கி இருந்தது, இன்னொரு புறம் வந்து விஜயினுடைய கடிதத்தை நோக்கி இருக்குது. அப்போது இது இன்னைக்கு பெரிய பூமா பேசுபொருளாக மாறிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல விஜய் எழுதி இருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் எல்லாருக்கும் சொல்லணும். அதாவது யார் அந்த பாட்டி, யார் அந்த சார் அப்படிங்கிற மாதிரி, யார் அந்த அண்ணன் அப்படிங்கிற கேள்வி, நான் தான் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாருன்னா, மாணவிகளே எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய கல்வியில் கவனம் செலுத்துங்கள், அண்ணன் நான் இருக்கிறேன், அது காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், நாங்கள் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இங்கே செட்டப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு இஷ்யூ நடந்துருச்சு. ஆனால் விஜய் யாருக்கிட்ட போய் மனு கொடுக்குறாருன்னா, அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர்கிட்ட போய் மனு கொடுக்குறாரு. ஸோ அவர் மனு கொடுக்குறாரா அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு ஒரு செய்தியாளராக எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு துணைவேந்தர் கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டியுடைய துணைவேந்தர் போஸ்டிங் காலியாக இருக்குது. இது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற கேள்வியை மக்களாக்கி நீங்களே சிந்திச்சு பாருங்க. இன்னொரு புறம் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் யாருன்னா ஆளுநர் ஆர்.என். ரவி. அப்போ இந்த குற்றம் நடக்கிறதுக்கு முழுமுதற் பொறுப்பேற்க வேண்டியது யாருன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கக்கூடிய சீட்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர்.என். ரவி. அப்போ இதற்கு எந்த விதமான சம்பந்தமுமே இல்லாமலா ஆளுநர் ஆர்.என். ரவி அந்த இடத்துல போய் ஆய்வு பண்றேங்கிற பேர்ல ஆய்வு நடத்தினார். எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்போ ஆளுநர் ஆர்.என். ரவி அந்த இடத்துல ஆய்வு பண்ண போறாருன்னா அந்த இடத்துல ஆய்வு பண்றதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நடக்கிறதுக்கு முன்னாடி தான் கோர்ட்டு இதை சொல்லியிருக்கு. நடக்கிறதுக்கு முன்னாடி தான் நீங்க அரசு வந்து தடுக்கணும். அப்போ அரசினுடைய ஒரு பங்காளி தான் ஆளுநர் ஆர்.என். ரவி. இன்னொரு புறம் என்னன்னா, ஆளுநர் ஆர்.என். ரவியை விஜய் போய் சந்திச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு துணைவேந்தர் போஸ்டிங் காலியா இருக்குன்னு தெரியாது. எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லை, நான் தான் அப்படின்னு பயந்துட்டு இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர்.என். ரவி கிட்டேயே போய் அவர் பெட்டிஷன் கொடுத்திருக்காரு. அப்படிங்கும் போது ஆளுநர் மாளிகைக்கு வெளியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள்லாம் சிரிச்ச மணியமா இருந்தாங்க. வெளியில வந்த உடனே இந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஐயா, அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரே ஆளுநர் ஆர்.என். ரவி தான். நீங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, அந்த மாணவி மீது பாலியல் வன்கொடுமை நடத்தியிருக்காங்க, இது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததுன்னு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர்கிட்டையே போய் மனு கொடுக்குறீங்களே, இது வந்து எப்படி வந்து சரியா இருக்க முடியும்? ஒரு திருடன் வந்து வீட்டுக்குள்ள திருடிட்டு போயிட்டான் அப்படின்னா அந்த திருடன் வந்து அந்த திருடனுக்கிட்டேயே போய் என்னுடைய வீட்டில் கொல்ல போயிடுச்சு அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்குற மாதிரி அல்லவா இருக்கிறதுங்கிற கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சிருந்திருக்காங்க. இதே கேள்வி அவர் கிராஸ் ஆகும்போதும் கத்தியிருக்காங்க. பட் அவருடைய கார் வந்து டாட்டா மட்டும் காமிச்சிட்டு கிளம்பிடுச்சு. இது தொடர்பாக, இந்த நிகழ்வு தொடர்பாக கைது நடவடிக்கையெல்லாம் நடந்துச்சு. புஷியானதை கைது பண்ணிட்டாங்க. இப்போ தாவேகாவினுடைய பெண் நிர்வாகிகள்லாம் ரொம்ப ஆவேசமாக பேட்டி கொடுத்தாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு இன்னொரு புறம் பேரலாக என்ன அப்படின்னா, 2023 நடந்த ஒரு நிகழ்வு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 11ஆம் வகுப்பு மாணவிக்கு விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய நிர்வாகி கோபி அப்படிங்கிறவர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணியிருக்காங்க. 15/6/2023. ஞானசேகரன் அப்படிங்கிற நபர் வந்து திமுக நிர்வாகின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேதிக்கு வந்து அவர் கருணாநிதியினுடைய பவள விழாவில் கலந்துக்கிட்ட வீடியோக்கள்லாம் எடுத்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போது
அந்த மாணவியை மையமாக வைத்து அந்த மாணவியின் மீது உளவியல் தாக்குதலை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் தாவேகாவினுடைய தலைவர் விஜயும் இணைந்திருக்கிறார். இதை வச்சு அரசியல் பண்ணுறது எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சார் அப்படிங்கிற வார்த்தையை மையமாக வச்சு. அதற்கான விடை என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த கொஸ்டின் முக்கியமானது. பட் இதுக்குள்ள அவங்களுக்கான அரசியல் லாபத்தை மட்டுமே அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் சாட்டையை எடுத்து அடிச்சுக்கிட்டாரு. ஆனால் அது பஞ்சு சாட்டை அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கிட்ட கேட்கும்போது, எடுத்துகிட்டு வரப்பட்ட சாட்டை வேற ஒன்று, உண்மையிலேயே சாட்டையை வச்சு அடித்தாங்கன்னா பிஞ்சு போயிடும் முதுகலாம். ஆனால் 6லேருந்து 8 சாட்டையடி அடித்த போதும் கூட ஒரு பஞ்சு சாட்டையை வச்சு தன்னுடைய உடம்பை மென்மையாக அவர் துடைத்து கொண்ட காட்சிகளை தான் பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் அக்கறை இருக்கிறது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு வெவ்வேறு வழிகள் இருக்குது. காலில் நான் செருப்பு போடாமல் நடப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் நகைப்புக்குரியதாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா இங்கே நம்ம காலில் செருப்பு போட்டு நடக்கிறதுக்கே இங்கே பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்கோம். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து மறுபடியும் நம்ம பின்னோக்கி போகணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. படித்த ஒரு மனிதர் ஐபிஎஸ் படிச்சிருக்காருன்னா அடுத்த கட்டத்துக்கு இந்த சமூகத்தை நகட்டிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு பதிலாக மீண்டும் இந்த தமிழக மக்களை பிற்போக்குவாதியாக மாற்றுவதற்கு பாஜக கட்சியில் அவர் சேர்ந்ததுனால தான் அந்த வேலையை அவர் செய்கிறாருங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. இப்படிப்பட்ட நிலையில் டிஎம்கே இந்த இடத்துல இருந்து அப்படியே தன்னுடைய அரசியலை நிறுத்திக்கிட்டாங்க. அவங்க ஸ்டார்டிங்லேயே நிற்பாட்டிட்டாங்க. ஏன்னா இது கோர்ட்டுக்கு போயிடுச்சு. ஸோ கோர்ட்டுடைய டைரக்ஷன் அடிப்படையில் தான் இங்கே விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மீதி இருக்கிறவங்க எல்லாமே உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கான அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் மக்கள் மத்தியில் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ஆளுநர் மாளிகையிலிருந்து கிடச்சிருக்கக்கூடிய கடைசி அறிக்கை என்ன அப்படின்னா, ஜோசப் விஜய் என்னை சந்தித்தார் அப்படின்னு ஆளுநர் சொல்லியிருக்கார். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜோசப் விஜய் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு. சட்டம் ஒழுங்கு எப்படி சீர்குலையும்? சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுனா என்ன அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியல. ஒரு சொசைட்டியில் ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடக்காமல் இருக்கணும்னு கோர்ட்டு ஆசைப்படுது. பட் இட்ஸ் ஹேப்பன், நடந்துருச்சு. அந்த இடத்துல குயிக் ஆக்ஷன் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் ஒரு சேட்டலைட் சேனலுக்கு தராசு சியாம் அவர்கள் சொல்லும்போது தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். ஸோ இங்கே நடக்கிறது கவன ஈர்ப்பு அரசியல். மாணவியினுடைய உளவியல் சார்ந்த சிந்தனைகள், அவங்களுடைய மனது இதை வைத்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறதும், தொடர்ந்து என்னையை பற்றியே பேசி அரசியல் பண்ணுறாங்களே அப்படிங்கிற அந்த வேதனையும் அந்த செய்தியை பார்க்கும்போது நிச்சயமாக அந்த குழந்தைக்கு இருக்கும். இதை தாண்டி ஆரோக்கியமான அரசியல் சமூகத்தில் மறைஞ்சு போயிட்டுருக்கு அப்படிங்கிறது மட்டும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவை வச்சு விஜய் வெவ்வேறு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். அரிட்டாப்பட்டி விஷயத்தை வச்சு அவர் களமாடி போராடி இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாணவி இஷ்யூக்காக அவர் போராட்டம் நடத்துவது நல்லது தான். ஆனால் இட்ஸ் லேட், ரொம்ப லேட். ஏன்னா இதுக்கான விசாரணை எல்லாமே தேசிய மகளிர் ஆணையம் உள்ள வந்துட்டாங்க. அதற்கு பிறகு கோர்ட்டினுடைய டைரக்ஷன் இருக்குது. காவல்துறை விசாரணை நடத்திக்கிட்டு எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு. இப்போ விஜய் உள்ளே ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுக்கறதுங்கிறது காமெடியிலையும் பெரிய காமெடி தான். ஸோ எப்படி அரசியல் செய்வது, மக்களிடத்தில் எப்படி நுழையிறதுன்னு தெரியாமல் விஜய் இந்த மாதிரியான கோமாளித்தனங்களை கைவிட்டு விட்டு நல்லா கொஞ்சம் படிச்சுட்டு அவர் அரசியல் பண்ணாருன்னா மக்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா ஆளுநரே வேண்டான் அப்படிங்கிற அந்த கான்செப்டையும் அவர் தன்னுடைய கொள்கை விளக்க குறிப்பில் அவர் வாச்சிருந்தாங்க அவங்க மேடையிலேயே. ஸோ ஆளுநரே வேண்டான்னு சொல்கிறவங்க ஆளுநர்கிட்ட ஏன் போய் மனு கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியும் கிண்டலாக சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே சோஷியல் மீடியாவில் கிடைத்த தகவல், சேட்டலைட் சேனலில் வெளிவந்த தகவல், கோர்ட்டினுடைய டைரக்ஷன், இது எல்லாத்தையும் தான் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். கடைசியாக இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்துக்கான தலைவர் அருள் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய வேந்தருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். இந்த கடிதம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் போஸ்டிங்கை போடாமல் இருக்கீங்க நீங்கள். ஸோ போஸ்டிங் போடுங்க, அதுதான் உங்களுடைய முக்கியமான வேலை. அந்த வேலையை நீங்கள் செய்யாமல் விட்டதனுடைய விளைவு தான் இங்கே
சிசிடிவியினுடைய செயல்பாடு இல்லாமல் இருக்கிறது, புதர் மண்டி கிடக்கிறது, அதை சுத்தம் செய்வதற்கான அதிகாரிகள் காவலாளிகள் நியமிக்கப்படாமல் இருக்கிறது, செக்யூரிட்டி இன்சார்ஜ் சரியாக வந்து போஸ்டிங் போடாமல் இருக்கிறது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் துணைவேந்தரை வந்து நியமிக்காமல் இருக்கிறது தான் அப்படிங்கிறத பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் அருள் அவர்கள் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கார். இவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதம் எவ்வளவு ஆரோக்கியமானது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட போய் விஜய் கொடுக்கக்கூடிய மனு வந்து எந்த அளவுக்கு கேலி கூத்தானதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.